மாதிரி இங்கே நம்ம தொண்டீஸ்வர பெருமான வழிபாடு செய்கிறோம்னா அந்த வழிபாட்டினுடைய நிறைவு எங்கன்னா நாயன்மார் வழிபாட்டில் தான் முடியுது. அதனால் முதல்ல பெருமானை வணங்கணும். பெருமானை வணங்கினதோடு அப்படியே நம்ம போயிடக்கூடாது. எங்கே போகணும்? அடுத்தது நாயன்மார் வழிபாட்டுக்கு போகணும். அதுதான் ரொம்ப முக்கியம். அதனால தான் நம்ம குருபூசை அவ்வளோவா ஆர்வமாக ஒரு தொண்டை விடாது செய்து கொண்டு வராங்க. அப்படின்னா நாயன்மாருடைய குருபூசை செய்வது அவ்வளவு சிறப்பு. அது பெருமான் ரொம்ப மகிழ்ந்திருப்பார். அவனுடைய தொண்டர்களுடைய பெருமைகளை நாம் சொல்லுகின்ற பொழுது பெருமானுக்கு ரொம்ப விருப்பமாக. அதனால தான் நான் அந்த அடியார் வழிபாடு அப்படிங்கிறது சைவத்தில், அது விரல்மண்ட நாயனார் பணத்தில் சேக்கிழா பெருமான் சொல்லாருங்க, ஞானம் உய்ய நாம் உய்ய நம்பி சைவ நெறியின் சீலம் உய்ய திருத்தொண்ட தொகைமுன் பாட செடுமறைகள் கோலமிடும் மறுவரியார்தான் அடியார் உடன் நாம் உலது என்றால் ஆழம் அமுது செய்தவரான் அடியார் பெருமை அறிந்தார் யார் அப்படின்னு கேட்கிறாருங்க. அதாவது என்ன சொல்றாருன்னா, அதுல ஞானம் உய்ய, அந்த உலகம் உய்ய, உலகத்தில் இருக்கக்கூடிய நாமெல்லாம் உய்யும்படியாக என்ன சொல்றாருங்க, சைவ நன்னெறியின் சீலம் உய்ய அப்படின்னாரு. இப்ப சைவ நன்னெறிக்கு என்று சொல்லி ஒரு ஒழுக்கம் இருக்கு. அது என்ன ஒழுக்கம்னா அடியார் வழிபாடு அப்படிங்கிறது. அதான் ரொம்ப முக்கியம். சைவ நன்னெறியின் சீலம் உய்ய திருத்தொண்ட தொகை முன் பாட. அதற்காகத்தான் திருத்தொண்ட தொகை பாடுறாரு சுந்தரமூர்த்தி சாமிகள் எங்க திருவாரூர்ல. அங்கதான் அவர் புறகுன்னு சொல்ற பொழுது அடியாரை வணங்காது செல்லக்கூடிய ஓரனும் பிறகு ஓரனை ஆட்கொண்ட ஆரூர் பெருமானும் பிறகுன்னு விரல்மண்ட நாயனார் நின்னார். அந்த காட்சி தான் நமக்கு முன்னாடி அங்க வச்சிருக்கிறாங்க பெரியவங்க. அதெல்லாம் நம்ம ஆலயத்துக்குள்ள வருகின்ற பொழுது அதெல்லாம் தெரிந்து கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் அதெல்லாம் நமக்கு வச்சிருக்கிறாங்க. அப்படி அவர் புறகுன்னு சொல்ற பொழுது ஆரூர் பெருமான் சொன்னாரா, எப்பா அடியார்களோட தான் நான் இருக்கிறேன், அடியாருடன் நாம் உலது அப்படின்னு சொல்லி ஆரூர் பெருமானே சொல்லியதாக சேக்கிழ பெருமான் நமக்கு விரல்மண்ட நாயனாருடைய புராணத்தில் சொல்லியிருக்கிறார். அப்படின்னா அந்த வழிபாடு அப்படிங்கிறது ரெண்டு அப்படிங்கிறது நம்ம முடிவு பண்ணணும். அங்கதான் காலத்தில் தான் சொல்றார், கும்பிட்டவையன் காண்பார் போல் மெய்வேட பெருமானை கண்டு வீழ்ந்தார் அப்படின்னார். அப்ப காலத்தினாதரை கும்பிட்டதனுடைய பயன் என்னன்னா கண்ணப்பரை வழிபாடு செய்தது அப்படின்னா. 11ஆம் திருமுறை ஆசிரியர் கல்லாடனர் சொல்லுகின்ற பொழுது என்ன சொல்றாருன்னா, அதாவது திருவேட்டுவர் கண்ணப்பர் திருவடி கைதொல கருவேட்டுழல்வனை காரியம் கெடுமே அப்படின்னாரு. 11ஆம் திருமுறை ஆசிரியர் கல்லாடனர் சொல்றார், திருவேட்டவர் கண்ணப்பர் திருவடி கைதொல கருவேட்டுழல்வனை காரியம் கெடுமேனார். அங்க போய் காலத்துக்கு போய் ஒரு முறை கண்ணப்பரை வழிபாடு செஞ்சுட்டு வந்துட்டோம்னா மீண்டும் கருக்குள்ள போக தேவையில்லை. அப்படின்னு என்ன, மீண்டும் நமக்கு பிறப்பில்லை. காலத்தினால போய் வணங்கினா நீங்கன்னு சொல்லல அவரு. ஆனா என்ன சொல்லாரு, திருவேட்டுவர், அது வேட்டுவர்னு சொல்ல, திருவேட்டுவர் கண்ணப்பர் திருவடி கைதொல கருவேட்டுழல்வனை காரியம் கெடுமேன்னு. இது கோயம்புத்தூர் சொர்ணாமாவுக்கு ரொம்ப பிடித்த இடம்னு சொல்லி ஒரு முறை பேசிட்டு இருக்கிற பொழுது அரவிந்த் அண்ணாங்க அடி என்று சொல்லியிருக்கிறார். சொர்ணா சோமசுந்தரம் எல்லாத்துக்கும் பெரிய பல எல்லாத்துக்கும் தெரியும்.